பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலுக்கு சரியான கடுப்பாகுது. எல்லோரும் கோச்சிங் சென்டர் போகிறாங்க, அங்கங்காங்க இங்கங்காங்க, கடைசியில் நம்மளை மாட்டி விட்ருவாங்க போலையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. உடனே சரி ரைட் நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, தங்கமயில் எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா உள்ளே வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒரே வேலைன்னு செஞ்சிட்ருக்க? அந்த ராஜியை பார்த்தல கோச்சிங் சென்டர் போயிட்டுருக்கா என்ன இப்படி எல்லோரும் ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க, நீ மட்டும் ஏம்மா வீட்டிலே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானும் போயிட்டோம்னா வீட்டு வேலை யார் செய்வா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என் 3 மருமக்கமாரும் அரசு ஊழியர்னா அது சொல்ல தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். வீட்டு வேலை செய்யறதுக்கு கோமதி இருக்கா, கோமதிக்கே வயசாகிட்டாலும் கூட வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கௌரவம் தான்மா முக்கியம். சரவணா வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிற மாதிரி தெரியல, அதனால் நீனும் ஒரு வேலைக்கு போயிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அது சரி வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா சரியாக வரும். இப்போ நான் என்ன சொல்லுதேன், வாரத்துக்கு 2 நாள் தான் வந்து நம்ம ராஜி வந்து கிளாஸ் போகிறான். நீனும் அவள் கூட 2 நாள் தானே போயிட்டு வந்துடு. போயிட்டு வந்தேன்னா நீ பெரிய அரசு ஊழியராக போகிற, அதுக்கப்புறம் எனக்கு பெருமை உனக்கும் பெருமை. அதுபோக வந்து சரவணனும் கஷ்டம் இல்லாமல் இருப்பாம்மா. ஏன்னா சரவணனுக்கு ஒரு 20,000 தான் சம்பளம் கொடுக்காங்க. ஏன்னா அதை வச்சு பின்காலத்தில் அவன் எப்படி ஓட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி நான் பல நாள் யோசனை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதை வாங்கிட்டு கரெக்டாக அவங்க கொண்டு கொடுக்காங்க, குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆகுதில்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் சிலவரம் ஒரு நாளும் அவன் பணத்தை வச்சு நான் பண்ணதில்லை. எல்லாமே வந்து அவனுக்கு நான் கொடுக்குற செலவாக இருக்கட்டும், எந்த செலவாக இருக்கட்டும், பண்ணைய காசில் தான் கொடுத்துருப்பேன். அவனுடைய பணம் எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். அவன் காசை வீணாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா நான் கூட நீங்கள் வந்து பண்ணைக்கு வந்து செலவு போட்டீங்க போல் அப்படிங்கிறாங்க. அம்மா பண்ணை வீட்டில் வருமானத்துக்கு மளிகை கடை இருக்குது, அதில் உள்ள வருமானத்தை வச்சு தான் வீட்டை பார்த்துட்ருக்கு சரியா. ஆனால் அவன் வீட்டுக்கார வருமானத்தை நான் எதுக்குமே பயன்படுத்தலை, அப்படி பயன்படுத்த போகிறதும் இல்லை. அதனால் உனக்கு அது கவலை வேண்டாமா. நான் என்ன சொல்லுதேன், ராஜியை கூப்பிட்டு சொல்லுதேன், நீ சேர்ந்து போய்ட்டோம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது எதுக்கு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ராஜி அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. நீ கோச்சிங் சென்டர் போகிறலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா மாமா போகிறேன் அப்படிங்கிறாங்க. போகும்போது மயிலையும் கூட்டி போயிரு அப்படிங்கிறாங்க. உடனே மயிலாக்கா அதுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இல்லை ராஜி எனக்கு விருப்பம் இல்லை, மாமா தான் சொல்கிறாங்க, நான் வரல அப்படிங்கிறாங்க. சரிம்மா கோச்சிங் சென்டர் சேர்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இந்த மாதிரி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் நகல் மட்டும் கேட்பாங்க, அதுபோக நம்ம கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்கணும், எழுதி கொடுத்தோம்னா ஃப்ரீயாக கிளாஸ் இருப்பாங்க அம்மா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்படியாம்மா சரிம்மா நீ கிளம்பி நேராகிட்டல உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே கிளாஸ் எடுக்க கிளம்பிடுறாங்க, ஹோம் டியூஷன் இருக்கிறதுக்கு கிளம்பி ஓடிடுறாங்க. உடையில வந்து நினைக்காங்க எப்பா நீ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனாக்காவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, அக்கா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை கூட கோயிலுக்கு வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலைக்கா நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, மாமா வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. மாமா வந்து உன்கிட்ட கொஸ்டின் கேட்டார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஹோம் டியூஷன் தான் போகிறான்னு சொல்லி நானே மாட்டியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ மாட்டி கொடுத்துடாதடி என்னடி கதை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வந்து கோச்சிங் சென்டர் தானே போகிற, மயிலையும் கூட்டி போயிருன்னு சொன்னாங்க மாமா, நான் வந்து சரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு நானும் சொல்லிட்டேங்க, தப்பிச்சிட்டேன். ஆனால் அவங்க அப்போவும் எப்படியும் நான் போகல மாமா, வீட்டில் வேலைக்கு போகிறேன், யார் செய்வான்னு கிடக்காங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர், மயில் அப்படி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மயிலும் சென்டருக்கு வரேன்னு சொல்லிட்டா நீனும் சிக்கிடுவேன், நான் வசமாக சிக்கிடுவேன். கடைசியில் என்ன செய்வேன், நீ காட்டி கொடுத்துட்டு என்கிட்ட போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அக்கா நான் மாட்டுவேன் உங்களை சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. போன முறையும் அப்படி தான் சொன்னேன், நான் மாட்டிக்கிட்டு முடித்தேன். கடைசியில் அந்த மீனா வந்ததுனால தான் அந்த வீட்டில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மாமா சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட அன்றைக்கி ஒரு நாள் அழுவேன். அதுக்கப்புறம் மாமா வழக்கம் போல் எனக்கு பிடிச்ச சம்சா இன்ட்டுருவார், உனக்கு பிடிச்ச அதிரசத்தை இன்ட்டுருவார், சமரசம் பண்ணிடுவார் அப்படிங்கிறாங்க. உடனே அம்மாக்கா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சரி ரைட்டு, நீ வந்து ஹோம் டியூஷன் எடுக்கிற, அந்த வீட்டில் உனக்கு ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் என்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, பசங்க தான் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஒரு நாள் வந்து ஒரு அரட்டை ஆட்டினீங்களே அதுலேருந்து அவங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க, நான் சொல்லதெல்லாம் கேட்குறாங்க. அதுபோக நீங்கள் வந்து என்கிட்ட சேட்டை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த அக்கா வர சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து ஐயோ நீங்களே டியூஷன் எடுங்க, அந்த அக்கா ரொம்ப டெரராக பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நல்லாவே படிக்கிறாங்கக்கா, இப்போ மார்க் கூட நல்ல கிளாஸ் டெஸ்ட்டில் கூட நல்ல மார்க் வந்திருக்கும் போல். அந்த அக்கா வந்து அந்த பசங்களோட அவங்க அம்மா வந்து ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்கக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்க்கா அப்படிங்கிறாங்க. எம்மா அந்த புகழ்ச்சிலாம் வேண்டாம், நீ வந்து அதுக்குள்ள காசை வச்சு உன் புருஷனுடைய சுமையை குறைக்கப்பாரு அப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னும் மீனா இன்றைக்கி கோயிலுக்கு வந்துட்டு நான் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்க. அத்தை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அத்தை வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன ராஜிட்டியாக பேசிகிட்ருக்கேன்,
ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவள் கோச்சிங் சென்டர் போகலாம், அவன்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாளா அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டிலேருந்து கோச்சிங் சென்டர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்து வரைக்கும் போகிறதுக்கு வரைக்கும் எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா? அத்தைக்கெலாம் ஃபோன் அடிக்கணும் அவளுக்கு தோணாது அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வந்து ஒரு டெரர் பீஸ், உங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்து அவள் பேசுவாளா? அவள் பாவம் அத்தை அப்படிங்கிறாங்க. அவளா பாவம்? அவளாம் வாய் பேச வேண்டிய இடத்துல பேசத்தான் செய்தா. கதிரை எப்படி இருந்தவனே எப்படி மாற்றி வச்சுருக்கா பார்த்தல அப்படிங்கிறாங்க. அத்தை அது நல்ல விஷயம் தானே அப்படிங்க. நல்ல விஷயந்தான், அவனை மாற்றுறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. என் வீட்டுக்காருக்கு 2 மடங்கு திமிரு பிடிச்சவன், நான் சொல்லே கேட்க மாட்டான், ஆனால் பாசத்தில் கூடினவன், அவனையும் மாற்றி வச்சுருக்காளா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் இப்போ சொன்னே பாருங்க 2வது வார்த்தை, முதல்ல திமிரு பிடிச்சவன், 2வது பாசக்காரன், அந்த பாசக்காரனாக மாற்றி வச்சுருக்காத்த அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ நம்ம 2 பேரும் அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சோம், நல்ல மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இதே சோக்கில் வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தீங்களோ, அங்கே ரெக்கார்ட் மிஷின் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரெக்கார்ட் மிஷின் இருக்கா அப்படிங்கிறாங்க. மயில் தான் சொல்கிறேன், மயில் இருக்காங்க, அவங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க, பண்ணிவிட்டு மாமாட்ட அப்படியே போட்டு காமிப்பாங்க, பிறகு நம்ம 2 பேரும் கும்மாங்குத்தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. என் மாமா எல்லாருக்கும் அதை பற்றியே பேசக்கூடாது, சரி ரைட்டு வா சாமி கும்பிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை இன்னும் நீங்கள் சாமி கும்பிடலையா அப்படிங்கிறாங்க. உள்பிரகாரம் தானடி சுற்றிருக்கேன், வெளிப்பிரகாரம்லாம் சுற்றணும், அதுக்கப்புறம் வந்து அக்கப்பிரதர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையன் பேசிட்டான்னா நான் இதை செய்யணும் வேண்டியிருந்தேன், அதனால் என் பையன் பேசிட்டாம்னா கதிரு, அதுபோக ஹனிமூன் அனுப்புறதுக்கு உங்கள் 3 பேரையும் அனுப்புறதுக்கு அவருக்கு ரொம்ப சம்மதமாகிடுச்சு, எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை என் வீட்டுக்காரர் சொன்னார், மாமாவோட மாற்றத்துக்கு காரணம் நீங்கள் தான் நம்மளை அப்படிங்கிறாங்க. நான் இல்லையே அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு எல்லாம் தெரியும், என் வீட்டுக்காரர் என்கிட்ட ஒன்றுமே மறைக்க மாட்டார், கடையில் போய் நீங்கள் பேசுனதை அப்படியே சொல்லிட்டாரு, என் பசங்க எல்லா பசங்களும் ஒன்று தான், நீங்கள் என்ன சரவணன் தூக்கி வச்சு ஆடுறீங்க, தங்கமேல் தான் பெரிய மருமகளோ, மீதி 2 மருமகளும் மருமகள்லையோ, அந்த பிள்ளைகள் எவ்வளோ விட்டு கொடுத்தா போகுது, லவ் மேரேஜ் பண்ணதை தவிர அவங்க என்ன தப்பு செஞ்சிட்டாங்க, நீங்கள் வந்து ஹனிமூன் அனுப்புனா 3 பேரை அனுப்புங்களா, யாரையும் அனுப்ப தேவையில்லை, நீங்களாம் வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுத்தீங்க, நீங்களாம் தவப்பானா அப்படியா இப்படியான்னு கேட்டுருவீங்க போல். இதை என் வீட்டுக்காரர் கேட்டார் அப்படிங்க. வீட்டுக்காரர் கேட்டானா, அவன் புருஷங்க இல்லையே நான் பேசும்போது அப்படிங்கிறாங்க. இல்லை டெலிவரி பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துட்டாரா, நீங்கள் பேசுனதான் அப்படி நைஸாக கேட்டிருப்பார் போல், கேட்டுட்டு கதிர்கிட்டையும் சொல்லியிருப்பார் போல், இந்த மாதிரி அம்மா வந்து உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கு, என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கு, உனக்கு ஒன்றுனா வந்து அம்மா துடிச்சு போகிறாங்க, ஆனால் வந்து ஏன்டா அம்மாட்ட பேச மாட்டேறேன், அம்மா என்கிட்ட பேசாததுக்கு 1000 காரணம் இருக்குது, நான் வந்து அம்மா விருப்பம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட பேச மாட்டேறாங்க, நான் பேச தான் செய்கிறேன், ஆனால் அம்மா கோவப்பட்டா பரவாயில்லை, நீ அம்மாட்ட கோவப்பட்டு ஏன் பேச மாட்டேற, என்ன காரணம்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நடிக்காத அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா தான் அவர் கேட்டுருப்பார் போல அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் டி அப்படிங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உன் வீட்டுக்காரன் வந்து சொல்லி என் பிள்ளை என்கிட்ட பேசியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை எல்லாமே உங்கள் பிள்ளை தான், எல்லாருமே எல்லார்ட்டையும் பேசணும் தான் இருப்பாங்க, அவனுக்கு நம்ம பண்ணி வச்ச பைத்தியம் அப்படி அத்தை, அதனால தான் வந்து 2 பேரும் பேச மாட்டேங்கிறது, அது வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும், நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, நம்ம இப்படி பண்ணி வச்சோம், நல்லா ஜாலியாக இருக்க மனுஷனா ஒரு குடும்பஸ்தனை ஆக்கி விட்டுட்டு நம்மளை கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணும்ல, தோணும் போது அம்மா தான் அதுக்கு காரணக்கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் பேசாமல் இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி அம்மாங்கிற மரியாதை கதிருக்கு எல்லாரோட அதிகம் தான் சார், உண்மையிலே உங்களுக்கு மரியாதை கொடுக்க தான் செய்தார், அவ்வளோ பேசாட்டிலும் கூட ஏதாவது முக்கியமானது நீங்கள் கேட்கும்போது கூட அப்போ பதில் சொல்ல தான் செஞ்சார் அப்படிங்கிறாங்க. ஆமாடி என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான், என் வீட்டுக்காரே என்னை வந்து ஏசினாலும் சரி தான் பேசினாலும் சரி தான், சின்ன பிள்ளையிலேருந்து கேள்வி கேட்குறது அவன் மட்டும் தான் கேட்பான், எப்படி எங்கள் அம்மாவை பேசுகிறாங்க, எப்படி எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் இப்படி சொல்லுவீங்க அப்படின்லாம் கேட்பான், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக என்கிட்ட பேசவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் சாப்பாடு வச்சா கூட சாப்பிட மாட்டான், நான் இப்போ வந்து என்கிட்ட பேசுகிறான், நான் சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் நான் கோயிலில் வந்து இந்த வேண்டுதல்லாம் முடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது போக ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்கும் அவர் வேண்டுதல் வச்சுருக்கேன், நீங்கள் போயிட்டு வந்தப்பறம் அந்த வேண்டுதலை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடணும்னு வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை யாராவது ஹனிமூன் போகிறதுக்கு 50 பேருக்கு சாப்பாடு போடணும்னு வேண்டுவாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேண்டுனேன், எனக்கு 3 பிள்ளைகளும் தனித்தனியாக அவர் பார்க்குறாரு, ஒருத்தரை வசதியும் இன்னொரு நாள் தாழ்த்தியும் வந்து என்னால் பார்க்க முடியல, அதனால் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஆனால் அவர் அதை செஞ்ச உடனே நீங்களும் சந்தோஷமாக போயிட்டு வந்த பிறகு ஒரு 50 பேருக்கு அன்னதானம் எதையாவது சொல்லி நம்ம வீட்டுக்கு வர வச்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அது நம்ம வீட்டிலே அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் தான், மாமா இதுக்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிறாங்க. சம்மதிச்சு தானே ஆகணும், 4 பேர் கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னால் உங்கள் மாமா சரின்ட்டுருவார் அப்படிங்கிறாங்க. சரிம்பாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க மாமா ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார், அதனால் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். எங்கள் முழு மனசுக்குள்ளே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அப்படியா போடு கோமதி சூப்பராக பண்ணேன், சமையல் பண்ணுறதுக்கு மாஸ்டர் வேணுமா நீ என்ன பண்ணீங்க தான் கேட்பார், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டார். அதுபோக அரிசி பருப்புலேருந்து எல்லாமே நம்ம கடையில் இருக்குது, எதுவும் வாங்க போகிறதில்ல, ஏன்னா
நம்ம வந்து உடல் உழைப்பு தானே காட்ட போகிறோம். அதில் கொஞ்சமாக முதல்ல போவோம், போனால் போயிட்டு போட்டும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருந்தால் சரி தானே அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் செம அப்படின்ட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை அங்கே ராஜிட்ட வந்து அந்த டியூஷன் இருக்கிற வீட்டில் உள்ள ஜென்ஸ் பேசுகிறாங்க. வாங்க பாருங்கள், நான் வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாடியில் 2 ரூம் இருக்குது, அதில் போய் கூட எடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. எங்கள் பிள்ளைகள் வந்து ரொம்ப சேட்டைக்கார பிள்ளைகள், படிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயும் சொன்னாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பிள்ளை வந்து டியூஷன் எடுக்க அவளும் சொன்னாங்க, படிக்க வைக்க முடியல. ஆனால் செல்ஃபோனே இப்போ தூக்க மாட்டுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. உன்னோட டியூஷன் அமைப்பும் நல்ல இதாக இருக்குது, நல்லா ஜாலியாக போய் சொல்லிக் கொடுக்குற. அதே மாதிரி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிற. செல்ஃபோன் கேட்டு என்னை பாடாப்படுத்துவான். ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட முடியாத பட்சத்தில் இவன் செல்ஃபோனே விட மாட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வீட்டம்மா வராங்க. ஆமாங்க, இந்த ராஜி பொண்ணு சூப்பராக டியூஷன் எடுக்கிறேன், நிறைய நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்குறா. அதனால் பையங்க வந்து இப்போ வந்து செல்ஃபோனை தூக்குறதும் இல்லை பசங்க. அதுபோக வந்து டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கிடுறாங்க. காய்கறிலாம் வந்து சாப்பிடணும்னு ராஜி சொல்லியிருப்பா போல். ஒரு காய்கறியும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத விட நீங்கள் பழங்கள் சாப்பிடுங்க, உடலுக்கு ஆரோக்கியம்னு சொன்னோம்னா, ஏம்மா இனிமேல் எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டா பழங்கள் கொடுங்கம்மா, ஸ்கூலுக்கும் அதே மாதிரி ஸ்நாக்ஸு பழங்கள் கொடுங்கம்மான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி, நீ இப்படியே எடு, உனக்கு எவ்வளோ நாள் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் பேசுகிற மாதிரி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, மற்ற டியூஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2000 கொடுத்துட்ருந்தோம், கூட 1000 கொடுத்துடலாம். அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணிகிட்ருக்கு, அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டே நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறது மிகப்பெரிய விஷயம், அதனால் 3000 கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இதுக்கு நன்றி நான் தான் சொல்லணும், என் பசங்க நல்லா படித்து பெரிய ஆள் ஆகும்போது எனக்கு தானே பெருமை, அதுக்கு காரணமாக நீ இருக்க. உனக்கு மாதம் 3000 நான் தர வேண்டியது என் பொறுப்பு. அதே மாதிரி 6 மாதத்துக்கு மேலே எடுத்துட்டோன்னா அதை நம்ம கூட ஒரு 1000 சேர்த்து 4000 தந்துடுவோம் சரியா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸுக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல டியூஷன் எடுக்க மாட்டேன்னா அப்புறம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எங்கள் மாமா தான் டியூஷன் எடுக்க வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுது நான் பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. ரஜினி லவ் மேரேஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜோட லவ் மேரேஜ் பண்ணால் தான் விட்டு கொடுத்து போகணும்னு தோணும் கண்டிப்பாக. அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன், என் வீட்டுக்காரர் ஆரம்பத்தில் விட்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் அவரை லவ் பண்ண ஆரம்பித்தேன், அவரும் என்னை லவ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொன்னாலும் விட்டு கொடுத்து போகிறாரு. அது லவ் மேரேஜில் உள்ள சுகமே தண்ணி தான் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. என்ன ராஜி சிரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாங்க்கா அப்படிங்கிறாங்க. சரி டியூஷன் நான் கிடைக்கிறோம், நீங்கள் மாடியில் போய் எடுக்கிறீங்களா இங்கேருந்து எடுக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா இங்கேயே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. உண்மையிலே சூப்பர் பிள்ளை தான், ஆனால் அந்த பிள்ளைலாம் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அப்படிங்கிறாரு அந்த டியூஷன் உள்ள பசங்களோட அப்பா. அப்படியாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க அப்பா சித்தப்பாலாம் பெரிய பணக்காரங்க, அவங்க பரம்பரை பணக்காரங்க, பயங்கர பிஸ்னஸ். அந்த பிள்ளை லவ் மேரேஜ் பண்ணதுனால கஷ்டப்படுது. ஆனால் இவங்க ஃபேமிலியும் சாதாரண ஃபேமிலி கிடையாது, அப்போ மளிகை கிடையாது, இன்னும் சொத்து பத்துலாம் நிறைய தான் இருக்குது. ஆனாலும் இந்த ராஜி பிள்ளையை ஒப்பிடும்போது அவங்க மாமனார் ஒரு அரைவாசி கஷ்டப்பட்டவங்க தான். இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, லவ் மேரேஜ் பண்ணி அந்த பையனை வேணுங்கிறதுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறாங்க. எங்கள் காதல் மேரேஜ்லாம் சும்மாவா, அதனால் அந்த பிள்ளை வந்து கஷ்டப்படுது. பின் காலத்தில் இந்த பிள்ளை ரொம்பவே நல்லாயிருக்கும், இந்த கஷ்டத்தை வந்து அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் புரிஞ்சுக்க தான் செய்வான். ஆனால் அந்த பையனும் இந்த பிள்ளைக்காக எல்லாமே இது பண்ணுறான் வைக்கிறான் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறான் வச்சுக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவனும் படிச்சுக்கிட்டே இப்போ வந்து உணவு டெலிவரி பண்ண வேலைக்கு போகிறான். நான் அவனை பார்க்கையில் அந்த யூனிஃபார்ம் போட்டு சைக்கிளில் போயிட்டுருக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சைக்கிளில் போயிட்டுருக்கான், ஏதோ ஃப்ரெண்டு பைக் வச்சு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்துப்பான் போல், இப்போ வந்து சைக்கிளில் போயிட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க வீட்டில் பைக்லாம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. பைக்லாம் இருக்கான், எனக்கு பழனி என் மாமன் எனக்கு பழக்கம் தானே, சைக்கிள்லாம் பைக் இருக்கான், எல்லாமே இருக்கான். ஆனால் இவன் வந்து வீம்புக்கு எடுக்க மாட்டேங்கானா, என் அப்பா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டார் போல், கொஞ்சம் விசும்புல எடுக்காமல் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் இப்படி பசங்களாம் இருக்காங்களாங்க, சைக்கிள்லாம் போய் உழைச்சி பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும்னு இதெல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்கம்மா, ஆனால் வந்து பார்க்குறது தெரியல. பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு பல தியாகங்களை பண்ணி தான் வந்து காசுன்னு வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்கி நடத்துகிற சில பெண்களும் இருக்காங்க, அதை புரியாமல் சண்டை போடுற பெண்களும் இருக்காங்க. புருஷனோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக வந்து எந்த பெண்ணும் அனாவசியமான சண்டை வராது என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு சில புருஷங்களும் அனாவசியமாக நடக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா 2 வகையிலுமே இருக்குது, ஆண்களும் தப்பு செய்கிறவங்க இருக்காங்க, பெண்களும் தவறாக நடந்துக்கிறவங்க இருக்கிறாங்க. பொதுவாக
ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த பிள்ளை பாரு ஒரு வாரத்துக்குள்ளே தான் எல்லாத்தையுமே கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுது. அது போக நம்ம பிள்ளைகள் மேக்ஸ்லையும் இங்கிலீஷில் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு. இப்போ நல்ல மார்க் எடுக்குதுங்க. பழைய பிள்ளை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை எடுத்திருந்தாலும் நம்ம பசங்க எங்கேயோ போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உண்மையாக ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை தினம் கிளாஸ் எடுத்தால் நமக்கு செமையாக இருக்குமாங்க அப்படிங்கிறாங்க. தினம் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட கேட்டுப்பார், மாதம் ஒரு 10 ரூபா கொடுப்போம், தினம் வந்து எடுக்க முடியுமான்னு கேளு, மாதம் 10,000 கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், தினம் வந்து ஈவினிங் எடுக்க சொல்லு, ஒரு 5 மணிக்கு வர சொல்லு, 5 மணிக்கு வந்து 8 மணிக்கு போக சொல்லு, மாதம் ஒரு 10,000 கையில் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. 10,000 கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. பாரு, எனக்கும் உனக்கும் வந்து நல்ல சம்பளம், நானும் 1,00,000 வாங்குறேன், நீ 1,00,000 வாங்குறோம், மாதம் 2,00,000 வாங்குகிறோம், நம்ம பசங்களுக்காக 10,000 செலவு பண்ண வேண்டாமா? அதுபோக இந்த பிள்ளை சூப்பர் பிள்ளை, கூட 1000 2,000 12,000 தான் கொடுத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க மாதம் நம்மளால் கொடுத்துட முடியுமா அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ஏன் கொடுக்க முடியாது, அழகாக கொடுத்துடலாம். அந்த பிள்ளைகிட்ட சொல்லிப்பார், எடுக்கலான்னு கேளு. அப்படியே அந்த பிள்ளை இழுவையை போட்டான்னா வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நீ 10 ரூபாங்கிறது நாங்கள் 12,000 தர தயாராக இருக்கோம், நீ தினம் வந்து கிளாஸ் எடுத்துருவியம்மான்னு ஒரு வார்த்தை கேளு. சரின்ட்டானா ஓகே ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் கேட்குறேன். தினம் கிளாஸ் எடுத்தானா உண்மையிலே நம்ம பசங்க சூப்பராகிடுவாங்க. நம்மளுக்கும் பசங்களை வந்து நேரத்தோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவசர அவசரமாக வர வேண்டிய தேவையில்லை. இந்த பிள்ளை காலேஜ் 3 மணிக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறான். அவள் வீட்டிலேருந்து நடந்து வர 1/2 தான் ஆகும். அப்போது ஒரு 5 மணிக்கு வந்துட்டா அப்படின்னா அவள் 8 மணி வரைக்கும் இருப்பாள். நம்ம வேலைக்கு விட்டு 7:30க்கு வந்தால் கூட நம்ம வந்து பசங்களை பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு ஆள் தனியாக வைக்க வேண்டாம். அதுபோக டியூஷன் நம்ம படிக்கலையே, அந்த பிள்ளைகள் இன்றைக்கி படித்தா படிக்கலையா அந்த கவலையும் நம்மளுக்கு வேண்டாம். எல்லாத்தையுமே அந்த பிள்ளை பார்த்துப்பான். அதுபோக வீட்டில் வந்து நிறைய பொருள் வச்சுருக்கோம், வீட்டில் ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. சரியா, நம்மளுக்கு 3 வகையில் நம்மளுக்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நீ கேட்டுப்பாரு போ அப்படிங்கிறாங்க. ராஜி கொஞ்சம் வாயேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் படிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்று கேட்பேன், மனசில் எதுவும் படாமல் தான் நான் சிந்தனை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஆனால் நீ மனசில் எதுவும் வச்சுக்காத, ஓகேனா ஓகேன்னு சொல்லலைன்னா வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே மாதிரி நிலை கூட தொடரட்டும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ வாரம் கிளாஸ் எடுக்கிறதுல எங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது, மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் நிறைய நேரத்தில் வந்து என் பசங்க வந்து ஒத்தியில் உட்காந்துட்ருக்காங்க ஸ்கூல் போய்ட்டு வந்து நாங்கள் வர்றது வரைக்கும். அதுபோக வந்து அந்த பசங்க நாங்கள் வர்றதுக்குள்ளே சண்டை போடுவாங்களா, இல்லை நான் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு பல மாதிரி சிந்தனையாக இருக்குது. தினம் கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு எது இருக்காமா, வேறு யாரும் இருக்காங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியாக்கா, தினம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைக்கா, எனக்கு தெரியலையேக்கா அப்படி பண்ணிட்டுருக்காங்க. வாரம்னா நான் எடுத்துருவேன்க்கா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றையும் அனுப்புறது மாதிரி ஐடியாலாம் இல்லை, நீ வாரம் எடுக்கிறது தொடரலாம், ஆனால் இன்னொரு இது யோசனை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சுற்றி வச்சு பேசாதுங்கக்கா, சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ தினம் கிளாஸ் எடுக்கலாமா, மாதம் 10,000 வந்துடுறோம், என் வீட்டுக்காரர் தான் சொன்னார், தினம் கிளாஸ் எடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அந்த பிள்ளை பசங்க சூப்பராகிடுவாங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் வேலைக்கு போய்ட்டு கொஞ்சம் லாங்கிலேருந்து வரோம், நம்ம வேலை 6 மணிக்கு தான் முடியும், நம்ம ஒரு 1 ஹவர்லேயோ 1/2 ஹவர்லேயோ வந்துடலாம், அது வரைக்கும் அந்த பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளை, அதுபோக இந்த பிள்ளைக்கும் உதவிகரமாக இருக்கும். நம்ம 3,000 கொடுக்குறது அது காணுதோ காணலையே தெரில, ஆனால் நம்ம ஒரு 10,000 கொடுத்தோம்னா அதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, அதுக்கு வாய்ப்புகள் கம்மிக்கா அப்படின்னு ராஜி இருக்காங்க. இல்லைம்மா, 12,000 சம்பளம் நான் தரேன், சரியா, நீ தினம் வந்து கிளாஸ் எடுக்க எனக்காக அப்படிங்கிறாங்க. என்னக்கா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்காக சொல்லு எடுக்கலையா அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ளே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். மாதம் 12,000 ஒரு நாளைக்கு 400 ரூபா வச்சு 12,000 கொண்டு நம்ம கதிர்கிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பாக கதிர் வந்து அவங்க அப்பாட்ட 10,000 கொடுத்துட முடியும். கதிரும் இரவு பகல் பாராமல் வேலை பார்க்க தேவையில்லை, ரெஸ்ட் எடுத்துடுவான். சரி கடவுளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் எப்படியும் 5,000 குறையாமல் அசால்ட்டாக சம்பாரிச்சிடுவான். அப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 7,000 மிச்சப்பட தான் செய்யும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. சரி, இது மிச்சமாக வச்சு நம்ம கதிருக்கு ஒரு பைக்குன்னு சீக்கிரம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே சரிக்கா நான் எடுத்துடுறேங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என்ன ராஜி பயங்கர சந்தோஷமாக இருக்க, அத்தை வந்து எல்லாருக்கும் ஹனிமூன் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு நல்லா குஷியாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. சரி, ஹனிமூனுக்கு என்னைக்கு போகணும் நீ தானே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நான் எப்படிக்கா சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. நீ சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் எடுக்க போகிற, நம்ம வந்து இங்கே கோச்சிங் சென்டர் போகிற அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆனால் வந்து நீ தானே சொல்லணும் அதுக்கு அப்படிங்கிறாங்க. அக்கா, அதோட முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணுக்கா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் பேச போகிறேன், ஹனிமூன் போகிறத விட முக்கியமான விஷயம் என்னது அப்படிங்கிறாங்க. அக்கா, அதை விட முக்கியமான விஷயங்கா அப்படிங்கிறாங்க. உங்களுக்குள்ள எதுவும் நடந்துச்சாடி அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க.
சொல்லிடி உனக்கும் கதிருக்கு எதுவும் நடந்துச்சான்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதில் காரணம் நான் தினம் டியூஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. தினம் எடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, வாரத்துக்கு 2 நாள் போகிறதுக்கு நீ வந்து 1000 பொய் சொல்லிட்டு போகணும், தினம்பி எடுப்பியா? அம்மா சாமி, நான் வந்து உன் கூட்டணிக்கே வரலாமா, நீ என்னை மாட்டி விட்ருவேன், நான் என் புருஷன் கூட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், என்னை வாழாவட்டி அனுப்பிவிடாத தாயி அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படிலாம் ஆகாதுக்கா அப்படிங்கிறாங்க. ஆகாதா, நீ வாரத்துக்கு 2 நாள் போகிறதே நான் என்ன எப்படி சமாளிக்கணும்னு நானே முடிச்சிட்ருக்கேன். நீ இந்த சூழ்நிலையில் வந்து அக்கா நான் தினம் கிளாஸ் எடுக்க போகிறேன்னா சரி வருமா அப்படிங்கிறாங்க. அக்கா நான் காலேஜ் போயிட்டு 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தாங்க அப்படிங்கிறாங்க. அதானே வந்துட்டியா சுற்றி வளைச்சி முடிஞ்சது, சீன் ஓவர். நீ வந்து என்னை வந்து வாழாவட்டி அனுப்பக்குள்ளே வேலையை பார்க்குற, நான் ஒன்று செய்கிறேன், தனி கொடுத்தனும் போதுக்கு நான் வந்து ஏதாவது வீடு பார்த்து வைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயும் நீங்கள் சேர்க்க மாட்டாங்க, இங்கேயும் சேர்க்க மாட்டாங்க, வீட்டை விட்டு அனுப்பி விட்ருவாங்க. அப்போ நான் வந்து தெருவில் போய் நிற்க முடியாது பற்றியா, உனக்கும் வாய்ப்பு இருக்குது, வீட்டில் வைக்க மாட்டாங்க. அதனால் அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடு தனி கொடுத்து நம்பி இருக்க வேண்டியதான் அப்படிங்க. அக்கா என்ன அக்கா, இது நடைமுறைக்கு நம்ம வீட்டில் சாத்தியமா? 2வது வந்து நம்ம மாமா சம்மதிப்பாரா, இல்லை வீட்டில் தான் சம்மதிப்பாரா, வீட்டில் எப்படி பெர்மிஷன் வாங்குவ அப்படிங்கிறாங்க. அக்கா நான் சொல்லுது மாதிரி சொல்லிக்கிறேங்க்கா அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுது மாதிரி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னை அப்படியா, சரி பார்த்துக்கோ, ஆனால் என்ன மாட்டி விட்றாத தாய், நல்லா இருப்பேன். அந்த ஹோம் டியூஷன் வாரம் எடுக்கிறதா கூட நான் சமாளிச்சிடுவேன், வாரத்தில் 2 நாள் தானே மாமா, கதிருக்காக தானே மாமா அப்படின்னு சொல்லி எனத்தையாவது காலையில் கீழே விழுந்தால் நான் பேசிக்கலான்னு பார்த்தேன். நீ தினம்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது தாய், நல்லா இருப்ப தாய், இந்த கதைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, தயவுசெய்து கதவை திறந்து விடுமா, இப்போ ஏன் கதவை அடைச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ ரகசியதானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மயிலக்காவை வந்து வேறு மொக்கையை போடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துடுறாங்க. நைட்டு சாப்பாடு என்னக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. வா என்னென்னு பார்ப்போம், நம்ம ஹெட் ஆஃபீஸ்லேருந்து என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சமையல் கட்டு போகிறாங்க. அங்கே கோமதி ரொம்ப சந்தோஷமாக சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னத்தை ரொம்ப சந்தோஷமாக சமையல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடி என் வீட்டுக்காருக்கு ஆப்பம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அதனால் ஆப்பமும் நான் வந்து கெட்டி சட்னியும் சாம்பாரும் தேங்காய் பாலும் வச்சுருக்கேன் அப்படிங்க. அத்தை செம அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு என்னது பிடிக்கும் அப்படிங்க. அத்தை ஆப்பத்தை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுத, ஆப்பம் வாசனை தூக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணா ஆப்பம் ருசி தான், எந்த உணவு சாப்பிட்டாலும் ஆப்பத்துக்கு இணையாகாது அப்படிங்கிறாங்க. அத்தை ஆமாத்தான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி அத்தைட்ட சொல்கிறியா அப்படின்னு கண்ணை காமிக்கிறாங்க. இல்லை அத்தைட்ட சொல்லணும், நான் டேரெக்டாக அங்கே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி 2 பேரும் குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அத்தைக்கு ஆப்பம் சுடலான்னு தெரியுது அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏடி நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் சமைச்சிட்ருக்கேன்டி அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க தானே, நீங்கள் வந்து சமைக்கலாம் கற்றுருக்கீங்களா அப்பமே அப்படிங்கிறாங்க. நாங்கள் வசதியான ஆளாக இருந்தாலும் அந்த காலத்திலலாம் வந்து அவரே தான் சமைக்கணும் வைக்கணும், புருஷன் அப்போ தான் வந்து மதிப்பாங்க, அதனால் நல்லா சமைச்சா கற்றுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நான் 13 வயசுலேருந்தே சமையல் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. 13 வயசுலேருந்தே கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிற. ஆமாம் எங்கள் அம்மா சமைப்பாங்க, நான் பக்கத்துல நின்று பார்ப்பேன், அப்படியே கற்றுக்கிட்டேன். அம்மா நான் ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொல்லுவேன், அப்படியே கற்றுக்கிட்டு இன்றைக்கி இப்படி இது பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நீங்களாம் வந்து வாலிபத்தில் கற்றுக்கிட்டீங்களா, எப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாட்ட. அத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒரு அரை தான், இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்களோ அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன், ஒரு நாள் சமைச்சது கூட நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நல்லா தான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, அத்தை எனக்கு தான் சமைக்க தெரியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது, எங்கள் அண்ணம்மாவா, எங்கள் வீட்டில் என்ன நடைமுறைன்னு எனக்கு தெரியும், இப்போ என்ன நடைமுறைன்னு, அந்த நடைமுறை தான் நீ இப்போ இது படிக்காமல் வந்துடுவேன். உங்கள் வீட்டில் சமையலுக்கு ஆள் வச்சுருக்கீங்க, அவங்க சமைப்பாங்க, அதுபோக மாறி சித்தி சமைச்சிரும், அப்படிங்கும்போது வந்து நீ சமைக்கவே இல்லை, அவ்வளோதானே, விடு, அத்தை சமைக்கிறவங்களாம் பார்த்துக்க, பிடிச்சா பண்ணு, இல்லை நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போங்க, வேலைக்கு போய்ட்டு சமையலுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வச்சுருங்க, ஓகேவா, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி சம்பளம் கொடுத்துருங்க, என் காலத்துக்கு அப்புறம் அத்தை இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சமைச்சு தருவேன் அப்படிங்கிறாங்க. அத்தை இப்படி ஒரு அத்தை கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க ராஜி மீனாவும். எனக்கும் இப்படி 2 மருமக மாதிரி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்களுக்கு 3 மருமக அப்படிங்கிறாங்க. எனக்கு 2 மருமக தான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவள் என் மருமக தான் இல்லைங்களே, ஆனால் வந்து அவள் வந்து உங்களை மாதிரி உண்மையாக பேச மாட்டாள்ல, என்கிட்ட எதையுமே வந்து நீங்கள் மறைக்க மாட்டேறீங்க, அவள் அப்படி இல்லைல்ல, என்னது மனசில் வச்சுருக்கானே தெரியாது அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ராஜிக்கு ரொம்பவே மனசு கொடுத்தது. ஆகா அத்தட்ட வந்து நம்ம ஹோம் டியூஷன் எடுக்கிறது சொல்லவே இல்லை, சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அக்கா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறாங்க. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு தாய் அப்படின்னு சொல்லி கும்பிட்றாங்க. அக்கா எதுக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரிக்கா சொல்லலை அப்படின்ட்டு இருக்காங்க. சரி வாங்க சமையல் எல்லாமே பண்ணிட்டோம், இதை கொண்டு நம்ம டைனிங் டேபிள் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் எடுத்து வைக்காங்க. எடுத்து வைக்கும்போது தங்கமையில் வராங்க. அத்தை இன்னைக்கு கூப்பிட்டுக்கலாம்ல, நானே எடுத்து வச்சுருப்போம்ல அப்படிங்கிறாங்க.
ஏம்மா சமைக்க தெரிஞ்சு எனக்கு வந்து கொண்டு வைக்க தெரியாதா? அது போக ராஜி மீனாவும் இருந்தாலும் அவளே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த மூத்த மருமகளாக இந்த வீட்டில் எனக்கு ஒரு மரியாதையும் இல்லைத்த அப்படிங்கிறாங்க. என்னம்மா மரியாதை இல்லை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சமைக்கிறதுக்கு நீங்கள் விட மாட்டேறீங்க, அது போக சமையல் பாத்திரத்தையோ சமைச்ச பொருளையோ கொண்டு வைக்கிறது கூட விட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. தாய் அப்படிலாம் கிடையாது, தண்ணி எதுவும் பிடிக்கல, அவ்வளோ கேன் தண்ணி பிடிச்சி கொண்டு வை அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யார் தங்க எங்கே தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஏன் அப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லை வேலை செய்யறதுக்கு ஆளாக பறக்காங்களே, இப்படி ஒரு தங்கம் வந்து முன்னாடியே எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் ராசாத்தியமாக நான் சாப்பிட்டு வளர்ந்துருப்பேனே. எங்கள் அம்மாட்ட எதையாவது செய்யின்னு சொல்லி, எம்மா எனக்கு நீ பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னால் 50 வாட்டி சொன்னால் தான் 51வது வாட்டி செஞ்சு தருவாங்க. ஆனால் மயிலக்கா மாதிரி ஒரு ஆள் அம்மா இருந்தால் எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கல சமையல் தட்டுக்கு வந்திருக்கும் அந்த சமையல். இப்படி ஒரு ஆள் இருக்கிறதும் பெரிய விஷயந்தான் அப்படிங்கிறாங்க மீனா. ஆனால் வந்து அவர் டார்ச்சர்டி, நம்ம வந்து உரிமையில் ஒன்று செய்யணும்னு சொல்லலாம், ஆனால் செஞ்சே அவன் அப்படின்னு சொல்லுறது டார்ச்சர் தான். நடிகை ஒரு டார்ச்சர்டி அப்படிங்கிறாங்க அத்தை. அவங்களுக்கு மட்டும் கேட்டுறாம அப்படின்னு கேட்டால் என்ன செஞ்சிருவா அப்படிங்கிறாங்க அத்தை. மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, அந்த 2 மருமகள் மட்டும் கொஞ்சம் பேசுகிறீங்க, ஏன்டி அத்தை பேச மாட்டேறீங்க, நான் தானத்தை மூத்த மருமக அப்படிம்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாடி அவள் சொன்னாலும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அத்தை எவ்வளோ நேரத்துக்கு எல்லோரும் வருவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையம்மா, நீ வேணால் மாமாட்ட ஃபோன் பண்ணி கேளேன் அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறாங்க கோமதி. தங்கமேல்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் ஃபோன் அடிச்சிடுறாங்க. ஏய் என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க வரும்போது வருவாங்கடி அப்படிங்கிறாங்க. அத்தை அவன் சமையல் பண்ண சாப்பாடு வந்து ஆறிடக்கூடாது அத்தை, அப்படின்னா தான் அவங்களுக்கு நல்ல ருசியாகவும் அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மீனா சொன்னாங்க, பாருங்களேன் அத்தை எவ்வளோ தெளிவாக இருக்காங்க தங்கமேலுக்கா. அக்கா நீங்கள் பயங்கரமான ஆளுக்கா, எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் அப்படிங்கிறாங்க. ராஜி சிரிக்கிறாங்க. ஏன் ராஜி சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் இதுக்கும் என்னக்கா சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தம் இல்லை தான், ஆனாலும் இவ்வளோ பொறுப்பாக யாரும் இருக்க முடியாதுல்ல ராஜி. நம்மளும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி தான் பார்க்கணும், ஒன்றும் நடக்க மாட்டேங்கல. ஆனால் தங்கமேலுக்கு அப்படி இல்லைல்ல, என்ன விஷயம்னாலும் உடனே மாமாட்ட டைரெக்டாக பேச முடியுது, நம்ம இன்டெரக்டாக கூட மாமாட்ட பேச முடியல அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம மாமாட்ட பேசுறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க தங்கமேல். ஹலோ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. மாமா சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் சூடாக இருக்குது, நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா சாப்பிட்றது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு முன்னாடி தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆமாம் சொல்லுமா மயில் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஆப்பம் எல்லாமே சூடாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற. கை கழுட்டு வரோம்மா, என்ன பண்ணியாம்மா, மனம் நல்லதும்மா அப்படிங்கிறாங்க. அவள் ஒன்றும் பண்ணல, நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க கோமதி. யார் பண்ணான கோமதி, மொத்தத்தில் சாப்பாடை அன்பாக பரிமாறணும், எப்படி பரிமாறணும், எவ்வளோ சூடாக கொடுக்கணும், வீட்டில் இருக்கவங்கள ஆரோக்கியமாக பார்த்துக்கிடணுங்கிறது அக்கறை அந்த பிள்ளைக்கு இருக்குது. நீ உனக்கு அக்கறை இருக்கவா உடனே ஃபோன் அடிச்சுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் முன்னாடிலாம் ஃபோன் அடிச்சு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வர தெரியாதா, சாப்பாடுன்னு கிடக்க சாப்பாடு தான் முக்கியமானு கேட்பீங்க, இப்போ என்னென்னா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாரு கோமதி, நாளுக்கு நாள் எனக்கு வயசாகிட்டு போகுது, கரெக்டாக இதுக்கு சாப்பிட்டா தான் உடலில் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோய் நொடி இல்லாமல் வாழலாம், அதை அந்த பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நீங்கள் தங்கமேல் சொன்னால் சரி, மற்றவங்க சொன்னாலும் தப்பு அப்படிங்கிறாங்க. தாய் நான் அதெல்லாம் பேச வரல, எல்லா சொன்னாலும் சரி தான். பழனி செந்தில் கை கழுட்டு வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரவணான்றனமா அப்படின்னு கேட்குறாங்க. மேல்கிட்ட வந்துட்டாங்க, அவங்களையும் கூப்பிடுவான். அந்த உணவு டெலிவரி பண்ணுறது வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க ராஜு. சரி அவனையும் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்போ செமையாக இருக்குல்ல அப்படிங்கிறாரு பழனி. ஆமாடா விதமாக அவங்க அக்கா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவேன், இந்த உப்புமா அப்படி இப்படின்னு ஒரு நாள் வச்சாலும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் உப்புமா சாப்பிடுத ரேஞ்சா மச்சான், நான் புது மாப்பிள்ளை மச்சான், நான் எப்படி சாப்பிடுவேன் புது மாப்பிள்ளையா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் பழனி திரும்பி பார்க்குறாங்க. இல்லை மச்சான் அதை சொல்லலை, கல்யாணம் முடிக்காதனா என்றைக்குமே புது மாப்பிள்ளை தான் மச்சான், அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கும் ஒரு நாள் ஒரு கால் கட்டு போடணும், சரி பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. மச்சான் உண்மையாக தானே அப்படிங்கிறாங்க. பார்க்கணும்டா, நீ என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லி எல்லோரும் கேட்காங்க. மளிகை கடையை சூப்பராக நடத்தணும்னு என்னால் சொல்லவும் முடியலை, ஏன்னா அதை பற்றி நீ கற்றுக்கிட மாட்டேங்க, விளையாட்டு புள்ளியாக இருக்க, என்ன செய்யணும் ஒன்றும் விட மாட்டேங்குது, உனக்கு ஏதாவது தொழில் தெரியுமா மாப்பிள்ள, அதை செஞ்சு மாப்பிள்ளை வேலை பார்க்காமனு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. மச்சான் எனக்கு வந்து என்ன வேலை தெரியும்னா சரி யோசனை பண்ணி சொல்லி சாப்பிட்றதுக்குள்ள அப்படிங்கிறாங்க. சாப்பிடாமே உட்காந்துட்ருக்காரு. நீ ரொம்ப நேரம் யோசனை பண்ணாத, ஆப்பாடிடும் சாப்பிட்டுட்டு பதில் சொல்லு மச்சான், வந்ததில் கணக்குள்ள பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் இப்பமே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. நானே மளிகை கடை வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. ஒன்று செய், ஏன் மளிகை கடை நீ எடுத்துக்க, நீ நடத்து, மாமா ரெஸ்ட் எடுக்க, மச்சான் ரெஸ்ட் எடுக்க அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் வயசாகலையே அப்படிங்கிறாங்க. ஆகலைல்ல வேறு ஏதாவது தொழில் சொல்கிறா, ஏன் தொழிலுக்கு ஆப்பிக்காத அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மச்சான் எனக்கு மளிகை கடை பற்றி தான் தெரியும் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா அவருக்கு மாமாவுக்கு மளிகை கடை பற்றி தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா இவன் டெலிவரிலாம் ஒழுங்காக பண்ணிக்க மாட்டான்,
அப்போ ஏதாவது ஒன்று தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மீனா சொல்கிறாங்க, மாமா நான் ஒரு யோசனை சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஏன் நம்ம பழனி சித்தப்பாவுக்கு சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சு விட்லாம்ல, சித்தப்பா ஒன்றுமே செய்ய வேண்டாம், கல்லால் மட்டும் இருந்தால் போதும், பொருள் எடுத்தவங்க வந்துட்டு அவங்களே வந்து இது வாங்கிக்கன்னு சொல்லிடுவாங்க. அது போக பில் போடுறதுக்கு ஒரு படித்த பொண்ணோ ஒரு பொண்ணை எதையா வச்சிட்டோம்னா 2 பேரே எதை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், இந்த மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி டோர் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா மாப்பிள்ளை எங்களுக்கு மாற்றி விட்ருவியா அப்படிங்கிறாங்க. மச்சான் எனக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டே வச்சு தரேன், நான் செய்ய மாட்டேன்னா அப்படிங்கிறாங்க. செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்படி யோசனைலாம் அவங்களுக்கு எப்படிங்க வருது அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதியே, அவனுக்கு காலகாலத்தில் பொண்ணு பார்க்கணுன்னா ஏதாவது இருக்கான்னு கேட்கானுங்க. அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அந்த சொத்தை அவன் வேண்டாமல் இருக்காமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல. மச்சான் என்னைக்கெல்லாம் சொத்து எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. டேய் அது உன் விருப்பம், அக்கா விருப்பம், அதெல்லாம் பேசலை. உனக்கு மச்சானா உனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு தருவேன் என்ன, அதை நீ நடத்து, அதை வச்சு நம்ம மாப்பிள்ளை சூப்பர் மார்க்கெட் தனியாக வச்சுருக்காப்புல, ஒரு பிஸ்னஸ் மேன் தான் சொல்லி பொண்ணை பார்த்து கிட்ட வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. மாமா சிரமம், உனக்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டா, அம்மா டோர் டெலிவரி பண்ணால் என்னை கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு கதிர். மாப்பிள்ளை நான் தான் டோர் டெலிவரி பண்ண மாட்டேனே, உங்களுக்கே கொடுங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, அப்போ எனக்கு டெலிவரி எங்களுக்கு டெலிவரி கிடையாதா அப்படிங்கிறாங்க. மச்சான் உங்களுக்கு தான் மச்சான், உங்களுக்கு தான், அதில் கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வைங்க மச்சான் அப்படிங்கிறாரு. பறக்காதடா, கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம்டா அப்படிங்கிறாங்க. இங்கே மயிலுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. என் வீட்டுக்காரர் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க, அதை பற்றியே மாமா சிந்திக்க மாட்டுறாங்க, வைக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. என்ன மயில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எதனாலும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை ஹனிமூன் போகிறதுனாலும் 3 பேரை அனுப்பணுங்கிறாங்க, வைக்கணுங்கிறாங்க. தொழில் தொடங்கி கொடுக்கணுன்னா கூட உங்கள் மாமாவுக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, உங்கள் அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எங்க தொழில் எதுவும் பண்ணித்தரணும் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு, எனக்கு வந்து நான் பார்க்குற வேலையை தவிர எனக்கு வேறு வேலை தெரியாது. மாமாவுக்கு மளிகை கடையை பற்றி தான் தெரியும், ஒரு சின்ன பிள்ளைலேருந்து மளிகை கடையில் தான் இருக்கார். அப்போ அவர் டெலிவரி பண்ண அவருக்கு வந்து சரியான சிந்தனை இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் வச்சு கொடுக்க முடியும். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. தப்பு இருக்குன்னு சரி இருக்குன்னு சொல்ல வரலங்க. நம்ம எதுக்குங்க காசை போட்டு இன்னொரு மனுஷனுக்கு நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏன் காசு போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா காசு நம்மளுக்கு பங்கு உண்டுல அப்படிங்க. பங்கு உண்டது உண்டு, சரி அது வந்து இது எதுக்கு உங்கள் மாமாவை செஞ்சு கொடுக்கணும், உங்கள் மாமாவுக்கு தான் நிறைய பணம் இருக்குல்ல, அவங்க வீட்டில் பணத்தை வாங்கி அவர் வந்து சூப்பர் மார்க்கெட் வைக்க வேண்டியதான், இல்லைனா பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்க வேண்டியதான், எதையாவது செய்ய வேண்டியதானே, நம்ம வீட்டிலேருந்து பணம் கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு மாமா மட்டும் இல்லை, கூட பிறந்த அண்ணன் மாதிரி, சரியா, அவர் தான் மூத்த அண்ணன், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நியாயப்படி கல்யாணம் முடிச்சிருக்கணும் வீட்டில். எங்கள் மாமன்மார் எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் யோசனை பண்ணி ரொம்ப நாளாக அவருக்கு பொண்ணு பார்க்காம இருந்தது. இப்போ தான் அவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அவருக்கு ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்படுது இந்த வீட்டில். அப்போ அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு விஷயம். அந்த நல்ல விஷயத்தை கெடுக்குற மாதிரி நீ ஏதாவது பேசாத மாதிரி நான் கடுப்பாயிருவேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல ரூமுக்கு வந்து சேரு அப்படின்ட்டு ரூம் பார்த்து போகிறாரு சரவணன். பின்னாடியே தங்கமயில் வந்து ரூமுக்கு போகிறாங்க. அப்போ சரவணன்ட்ட கேட்குறாங்க, என்னங்க பின்னாடியே வர சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. நீ இங்கே பேசுகிற மாதிரி எங்கேயும் பேசிகிட்டு இருக்காத, யாரும் கேட்டால் மனசு கஷ்டப்படுவாங்க. எங்கள் மாமா அந்த வீட்டில் ஒரு ஆள், சரியா, அவரை வச்சு தான் அந்த குடும்பமே என்ன, அதனால் வந்து நீ எங்கள் மாமாவை என்றைக்கும் வந்து குறைச்சி மதிப்பிடாத, அது நல்லது இல்லை அப்படிங்கிறாங்க. நான் குறைச்சி மதிப்பிடலைங்க, அவங்களுக்கு வந்து தனியாக கடை வச்சு கொடுக்கணுன்னா எப்படி, ஹனிமூன் போனாலும் எல்லோரும் சேர்ந்து போங்கங்கிறாங்க, கடை வச்சு கொடுக்கணுன்னா உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களா, அவங்களுக்கு செய்வாங்களாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு செய்ய மாட்டேன்னு எங்கள் அப்பா வந்துட்டு சொன்னாரா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்களும் இன்னொரு இடத்துல வேலை தானே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு தனியாக தொழில் பண்ணி தரலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அப்பாட்ட கேட்கல, உங்கள் மாமா மட்டும் கேட்கவே செஞ்சார் அப்படிங்கிறாங்க மயில். மாமா கேட்கல, ஆனால் எங்கள் அப்பா சொன்னார்ல, அதே மாதிரி எங்கள் அப்பா ஒரு நாள் சொல்லுவார், சரவணா நீ இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்க, உனக்கு பிஸ்னஸ் எதுவும் பண்ண போறியாப்பா, நான் என்ன பண்ணி தரேன்னு கேட்பார். இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லுவார், நான் அதை பண்ணுவேன் இல்லைங்கிட்டா, அது வரைக்கும் நான் செத்தனாலும் வேலை பார்த்துட்ருப்பேன் அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாதுங்க, பாருங்கள் உங்கள் தம்பிமாரெலாம் ரொம்ப விவரமாக இருக்காங்க, நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன விவரம் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக அவங்கள ஹனிமூன் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை மாற்றிட்டாங்க. நீங்களும் அவங்க பேச்சு கேட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்கள், அவங்கவுங்க அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் பேசி அவங்க நாசுக்காக பேசி ஹனிமூன் போகிறதுக்கு ஏற்பாடெலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சீப்பாலாம் உன்னால் பேச முடியுமா மயில் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க பேசணும், கரெக்டாக தானே பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சரவணாங்கிட்ட மயில். இல்லை நான் அவன்கிட்ட பேச வரும்ல அப்படின்னு சொல்லி பிறண்டு தூங்கிடுறாரு. உடனே எங்கள் மயிலுக்கு சரியான கடுப்பாக இருக்குது, தூங்காமல் உட்காந்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து கதை தட்டுறாரு. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்டா லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, லைட் அணைச்சி தூங்குங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மயில் பூரா நைட்டு ஃபுல்லும் தூங்கலை, காலையிலே தூங்கிட்டுருக்காங்க. சரவணன் மயில்னு கூப்பிடுதாங்க, பதிலே இல்லை. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. இங்கே மயிலுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, எந்திரிச்சு பார்க்காங்க, சரவணன் இல்லை.
அப்போ நம்ம எழுந்தின்னு கூட அவர் சொல்லாமல் போயிருக்கார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நைட்டு பூரா தூங்கலை, காலைல தான் தூங்கினேன், நீ போகும்போது எழுப்பிவிட்டு போக மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நீ நல்லா தூங்கிட்டு இருக்கேன் எப்படி எழுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் பொண்டாட்டின்னு பாசம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறாங்க. எம்மா தாயே, எனக்கு பாசம்லாம் இருக்க தான் செய்யுது, நான் நீ எழுப்புறதுக்கு சவுண்டு விட்டேன், நீ எழுப்பவே இல்லை, நான் என்ன பண்ண முடியும், நான் புறப்பட்டு வேலைக்கு வந்துட்டேன், சரி நீ இப்போ எந்திரிச்சு எல்லாம் பல்லு விளக்கி சாப்பிடு, நல்லா குளிச்சுட்டு உட்காந்து அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வீட்டில் வந்து எந்த வேலையும் இல்லை எனக்கு, நான் சும்மையே உட்காந்துக்கிட்டு உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்னடா இது இப்படி பேசுனா அப்படி பேசுகிறா அப்படி பேசுனா அப்படி பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மயில் இருக்குன்னு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் முடிச்சுட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. மயிலும் சரி ஃபோன் அடிப்பாங்க போலன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க, ஃபோனையும் அடிக்கலை. இந்த சூழ்நிலையில் கோமதி வந்து ரூமுக்கு வராங்க. என்ன மயில் எழுந்திரிச்சு வெளியே வரல அப்படிங்கிறாங்க. எத்த உடம்புக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தான் வரல அப்படிங்க. ஒன்றும் இல்லை, வெந்நி போட்டு தரேன் வேணா குளிச்சுட்டு சாப்பிடுமா, மல்லிகைப்பூ மாதிரி நல்லா இட்லி நல்லா வச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரித்த என் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா அப்படிங்கிறாங்க. அம்மா சாப்பிட்டாமா அப்படிங்கிறாங்க. அவர் சாப்பிட்ருக்காரு, நான் சாப்பிடலன்னு ஒரு வார்த்தை கேட்காம தான் ஃபோன் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சரித்த அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. வெண்ணிலாம் வேண்டாம் தானே பச்சை தண்ணியிலே குளிச்சிடறேன்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியில் போய் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அத்தா நீங்கள் இந்த சட்னிலாம் இப்படி அரைச்சிடக்கூடாது அப்படியே அரைச்சிடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, இந்த வீட்டில் யார் யாருக்கு எப்படி பிடிக்குன்னு எனக்கு தான் தெரியும், அதுக்கேற்றாப்புல அரைச்சிருக்கேன், உனக்கு எப்படி பிடிக்குன்னு சொல்லு, அதுக்கேற்றாப்புல அத்தை வந்து உனக்கு தனியாக சட்னி அரைச்சி தரேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நானே அரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறாங்க. இல்லை நீ உட்காரு, நான் அரைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அரைக்கணும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தை தேங்காய் சட்னியில் வந்து நான் வந்து வத்தல் வச்சு அரைக்க மாட்டேன், எனக்கு வந்து மிளகா வச்சு அரைச்சா தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அதை வச்சு அரைச்சி கொண்டு வரேன், புதினா அதில் சேர்க்கலாமா, கருவேப்பிலை சேர்க்கலாமா அப்படிங்கிறாங்க. சேருங்க அப்படிங்கிறாங்க. அந்த அரைச்சி கொண்டு கொடுக்காங்க. இப்படி தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் நீ எப்போவும் இட்லி டிஃபன் எது சாப்பிட்டாலும் அத்தை உனக்கு இப்படி சட்னி அரைச்சி தரேனே அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. அத்தை நான் உங்கள்கிட்ட பேசணும் கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நான் வீட்டில் சும்மியே இருந்துகிட்ருக்கேன், போர் அடிக்கி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, அப்போ நீ ஒன்று டிவி பாருமா அப்படிங்கிறாங்க. இல்லை வெளியே உட்காந்து காத்தோட்டமாக உட்காருமா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த எனக்கு அது பிடிக்கல, வயசான காலத்தில் நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க வச்சிட்ருக்கீங்க, நான் சும்மையே இருந்துக்கிட்டு எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. அதாம்மா சொல்கிறேன், நானும் இதை தான் உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன், வயசு பிள்ளை உனக்கு போர் அடிக்க தான் செய்யும். இங்கே பாரு ராஜா பாரு, வாரம் நினச்சி போகிறான், கோச்சிங் சென்டர் போகிறா வைக்கா அந்த மாதிரி போயிட்டுருக்காருனா நீனும் அவன் கூட போனோம்னா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைத்த அதெல்லாம் எனக்கு லாய்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா வீட்டில் உனக்கு வேலை இல்லை சரியா, சார் அவனும் காலைல வேலைக்கு போயிடுறான், சும்மா இருக்க நேரத்தில் நீ ஏதாவது எக்ஸாம் படிச்சேன்னா கிடைச்சா லாபம் தானே, நம்ம வேலைக்கு போகணுன்னு கட்டாயம் கிடையாது நம்ம வீட்டில், நீ காலத்துக்கும் வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம், அந்தளவுக்கு நம்மளுக்கு வசதி இருக்க தான் செய்யுது, இதில் மாற்றிக்கிறது இல்லை, என் பிள்ளையும் உழைக்கிறான், உங்கள் எதிர்காலத்துக்கு வேறு ஏதாவது தேவைக்கு அது யூஸ் ஆகும்னா நீ போகலாம்ல, சும்மா தானே இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அதை பற்றியே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடுப்பில் ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. இந்த பிள்ளை என்ன ஏதாவது ஒரு வேலைக்கு போ இல்லை படின்னு சொன்னாலே இந்த பிள்ளைக்கு இதாகுது, படித்த பிள்ளைகள் பூரா உத்வேகமாக சரின்னு தர முயற்சியாவது பண்ணி பார்க்கன்னு சொல்லுவாள். அரசி ரொம்ப சோம்பேறி தான், அவளே வந்து நான் கலெக்டர் ஆயிடுவாங்கிறா, கலெக்டர் ஆவாட்டிலும் பரவாயில்லை, சாதாரண ஒரு சின்ன வேலைக்காவது போகணும் உத்வேகம் இந்த பிள்ளைகிட்ட இல்லையே. சரி ரைட்டு, அவளும் இந்த கோமதி மாதிரி வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கலாம் என்னமோ, சரி எல்லாம் அவளுடைய சிந்தனைலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்க வேலையை பார்க்குறாங்க. இங்கே ராஜி காலேஜில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நான் ஹோம் டியூஷன் எடுக்கிறேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், என் வீட்டுக்காருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பேன் அப்படி அப்படிங்கிறாங்க. இப்போ சூப்பர் டி அப்படி நின்றுட்டு இருக்காங்க. வேலை முடிஞ்சு வந்துடுறாங்க. வந்தோடனே சரி மாமா இன்றைக்கி மதியம் வந்துடுவாங்க, நம்மளும் மதியம் கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டோம், மாமாட்ட நீங்கள் எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே அதேமாதிரி மதியம் சாப்பிட வராங்க பாண்டியன். இங்கே ராஜி ஏன்னா ராஜி காலேஜ் முடிச்சிட்டாருக்குள்ள வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நேரத்தில் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா எக்ஸாமுக்கு நான் படிக்க போகிறோம்ல சென்டருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதில் எதுவும் பிரச்சனையாம்மா, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யுமா, தங்கமயில் கூட சும்மா தானே இருக்கா, நீ கூட்டி போயிட்டு வா, உனக்கு ஒத்தியில் போகிறதுக்கு எதுவும் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுதியாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் முழிக்கிறாங்க, என்னடா எதுக்கு எடுத்தாலும் இவங்க சென்டர் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, மாமா மதியம் சாப்பிட வந்திருக்காரு, அவரை ஏதாவது ஐஸ் வைப்போன்னு சொல்லிட்டு வந்தோம்னாக்க இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு, மாமா நான்லாம் சென்டருக்கு போக விரும்பலை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ராஜியை காலேஜ் போயிட்டு வரா, நீனும் கூட போயிட்டு வா, நீனும் வீட்டில் சும்மா தானே இருக்க, சமையல் வேலையை போகிறாங்க, இப்போ கோமதி பார்த்துக்கிறாள் என்ன, அதனால் நீ ராஜி கூட போயிட்டு வா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மாம்மா நான் வந்து இப்போ தினம் கிளாஸ் போகிறேன் அப்படிங்கிறாங்க. தினம் கிளாஸ் போகிறியா அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா முடியும், காலேஜ் பண்ணலாமா, கடைசி வருஷமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்து ஈவினிங் தான் போகிறேன், 5 மணிக்கு போவேன், 8 மணிக்கு வந்துடுவோம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நைட் வரைக்கும் எடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி அப்படியே எடுப்பாங்க அப்படிங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன மீனா நீ இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்றைக்கி ஆஃப் டே தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன ராஜி சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் வந்து கோச்சிங் சென்டர் போகிறோம்லாம். ஆமாம் போகிறேன், அது வந்து வாரம் தானக்கா போயிட்டுருந்தேன் அப்படிங்கிறேன். ஆமாம் வாரம் தான் போயிட்டுருந்தேன்,
இப்போ வந்து நான் தினம் போக போகிறேங்க. என்னது தினம் போகிறியா அப்படிங்கிறாங்க. நீ ஏம்மா ஷாக்கார அப்படிங்கிறாங்க பாண்டி. ஒன்றும் அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு வந்த மாதிரி போனோம்னா கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைக்கால நம்ம தெரியல ராஜி. சரி ராஜி 5 மணிக்கு போய்ட்டு 8 மணிக்கு வந்துடு. 8 மணிக்கு நீ ஒரு ஃபோன் அடி. மாமாவோ இல்லை வீட்டில் யாராவது வந்து ஒன்று பைக்கில் கூப்பிட்டு வந்துடுவோம். கதிர் உணவு டெலிவரி பண்ண போயிடுவான். அதனால் வந்து 8 மணிக்கு ஒன்று கூப்பிட்டு வரதுக்கு சரி வராதில்ல அப்படிங்கிற. இல்லை மாமா லைட் வெளிச்சம் தான் இருக்குது, என்ன தானே இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்லுறாங்க தங்கமயில், மயில் நீ அவ்வளோ ஒத்தியிலே வருவ, இது சரி வராத அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. அப்போ அக்கா நீங்கள் வேணால் கூட போங்களேன் அப்படிங்கிறாங்க. மீனா படுத்து பாடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் போகலை வைக்கல அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா நீங்கள் எக்ஸாம் எதுவும் படிக்கணும் போக மாட்டேறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மண்டே காட்டுறாங்க, மண்டே ஆட்டுதாங்க. ராஜி மீனாவை பார்த்தாக்கா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரிம்மா நீ போயிட்டு வா, உனக்கு நேராகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீ ஒரு எனக்கு ஃபோன் அடித்தாலும் சரி தான், இல்லை பழனிக்கோ செந்திருக்கோ யார் ஃபோன் அடித்தாலும் உன்னை பைக்கில் கூட்டு பண்ணி விட்டுருவாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. மாமா இதுக்கு தானே மாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உடனே ராஜு பையை கூப்பிட்றாங்க. ராஜுக்கு வா என் ரூமுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னடி நீ வந்து வராமல் ராஜை கூப்பிட்ற அப்படிங்க. ஒன்றும் வேலை விஷயமா ஒரு ஃபைலில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அவள் கொஞ்சம் எழுதிடுவாள்ல, ரைட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவளுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி போங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ரூம் போகிறாங்க. கதை வடறீங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. கதை வடைக்கிறாங்க. என்னக்கா ஏடிகிடின்னு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் நீ வந்து ஹோம் டியூஷன் எடுக்க வாரம் போனேன், எப்படியோ கோச்சிங் சென்டர் போனேன் தப்பிச்சேன், இப்போ தினம் போகிறேன்னு சொல்லி என்னடி கதை அவங்க கதை அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் டியூஷன் எடுக்க போகிறோம்லக்கா அப்படிங்க. ஆமாம் அந்த வீட்டில் தாங்க என்கிட்ட பேசுனாங்க, தினம் எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேங்க அப்படிங்கிறாங்க. அடி பாவி தினம் எடுக்குன்னு சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. என்ன ஆமாக்கா அவங்க அதெல்லாம் நம்ம வீட்டில் சாத்தியமா, நீ ஏதோ உடம்பு வைப்போன்னு பார்த்தா நீ ஏதோ ஒரு லூஸ் டாக் விடுவ, சரி சும்மா விளையாட்டு பேச போகணுன்னு பார்த்தா நீ வந்து இப்பவும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மாமாட்ட. சரிக்கா நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட கொஞ்சம் பைய சொல்ல பார்த்தேன் அப்படிங்கிறேன். என்ன சொல்லி கிழிச்சேன், நான் வந்து விளையாட்டு தான் பேசுகிறேன்னு நினச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நீ தினமும் போக மாட்டேன் தானே சொன்னேன், வாராட்ட தானே டியூஷன் எடுப்பேன்னு சொன்னேன், அதனால தான் நானும் உன் கூட சேர்ந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டேன். மாமாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் தாய், நீ வாரம் கிளாஸ் எடுத்தாய் நல்லா இருப்ப அப்படிங்கிறாங்க. அக்கா அவங்க 12,000 மாதம் தரேன்னு சொல்கிறாங்கக்கா, நினச்சி பாருங்கக்கா, 12,000 நான் வேறு எங்கேயாவது போய் வேலை பார்க்க முடியுமாக்கா அப்படிங்கிறாங்க. 12,000 தராங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ எடு அப்படிங்கிறாங்க. ஏங்க்கா இப்போ எடுக்கணும்னு சொன்னீங்க இப்போ உடனே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை 12,000 சம்பளம் தராங்க, நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், எனக்கே ஆரம்ப சம்பளம் முதல்ல கொடுக்கல 17,500 தான் கொடுத்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் கூடியிருக்கு, அது மாதிரி உனக்கும் நாள் கூட அது கொஞ்சம் கூட்டி தருவாங்கும் போது சரி தங்கச்சி நல்லா தான் அக்காளுக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. அக்கா உண்மையில் தான் சொல்கிறேன், நீ போயிட்டு வா, ஏன்னா தினம் கோச்சிங் சென்டர் போகும்போது தினமும் போய் சொல்ல வேண்டியிருக்கும், பார்த்துக்கலாம் அப்படியே அப்படிங்கிறாங்க. அக்கா தங்கமயில் அக்காவை கோச்சிங் சென்டர் கூட்டி போன்னு சொல்லி மாமா சொல்கிறாங்க, அத்தை சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க, மயில் சொல்லலை, மயில் சொல்லாது, ஏன்னா அந்த மயில் வந்து வீட்டில் இருந்து தான் அப்படி ஒரு பரதநாட்டியம் ஆடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நம்ம மயிலக்கா வரமாட்டாங்க, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அதுக்கு ஆடுறீங்க அப்படிங்கிறாங்க. தோணிச்சு ஆடினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாதம் 12,000 சம்பளம், அதை வச்சு என்ன செய்யறீங்க, மாமாவுக்கு 10,000 தான் கொடுக்குன்னு சொன்னாங்க, உங்கள்கிட்டே 2,000 முடிஞ்சுது, உங்கள் சார் உழைக்கிறது கதிர் சார் உழைக்கிறது மிச்சம் தானே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி கூப்பிட்றாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்த அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. வராங்க. உடனே மாமா ஒரு முடிவு எடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜு வந்து 5 மணி வரைக்கும் டியூஷன் போகிறான்னு வைக்காமல் சொன்னான், 5 மணிக்கு போய் 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு, அதான் தங்கமயிலையும் கூட சேர்ந்து அனுப்பிடுவோன்னு சொல்லிட்டு தான் அவர் முடிவு எடுத்திருக்காப்புல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் தங்கமயில் சொல்லுவாங்க, அது மாமா நான் போகலை, யாரை கேட்டு முடிவு எடுத்தீங்க, எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. வேலைக்கு போக வேண்டாம், நீ எக்ஸாம் எழுதுகிற 2வது வீட்டில் சும்மா தானே இருக்க, அவன் தங்கச்சி தானே, கோச்சிங் சென்டர் போயிட்டு வா, நீனும் படிச்சு உள்ள தானே அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா இது நம்மளை சுற்றிலாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அது முடியாது வைக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்களே ஹனிமூன் போகணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு சிந்தனையில் இருப்பாங்க, அது என்றைக்குங்க இவங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. பேச வேண்டியதை மறந்துட்டேன் கோமதி அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்னதை பேசணுமோ அதை மறந்துடுவீங்க, சம்மந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. சரி ஹனிமூன் என்றைக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தேதி எத்தனை அப்படிங்கிறாங்க. தேதி வந்து இன்றைக்கி 30ங்க அப்படிங்கிறாங்க. 30ஆ சரி ரைட்டு, 3ஆம் தேதி போகிறாங்க, 3 to 6 மீனா லீவ் கேட்டுரு, அதேமாதிரி ராஜி நீ வந்து கிளாஸுக்கு போகிறதுக்கு 3 to 6 லீவ் கேட்டுரு அப்படிங்க. சரிம்மாமா அப்படிங்கிறாங்க. சரவணனுக்கு லீவ் கொடுத்துருவாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாருமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் 3 பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரே காரில் போயிடலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, அம்மா ஹனிமூன் போகிறதுக்கு ஒரே காரில் நல்லா இருக்காது, வேறு கார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ராஜி மீனாவும் சிரிக்கிறாங்க. ஏன் ராஜி சிரிக்கிறீங்க, ஏன் மீனா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அக்கா ஊட்டிக்கு தான் போகிறோம், 3 காரில் போனால் எப்படிக்கா, வாடகை வேஸ்ட்டு தானக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை ஹனிமூன்னா தனித்தனியாக போனால் தானே ரசனையாக இருக்கும்,
அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா அங்கே பாரு, உங்கள் மாமா சம்மதிச்சதே மிகப்பெரிய விஷயம், அது வரலாறில் வர வேண்டிய விஷயம், இதில் வந்து நான் தனியாக தான் போகணும் வைக்கணும்னா சரி வராதுமா அப்படிங்கிறாங்க. அத்தை, எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது இப்போது, நான் தான் மூத்த மருமக, இனியா தனியாக காரில் அனுப்பலாம்ல, ராஜி மீனாவும் ஒன்றா நல்லா பேசுவாங்க, அவங்கள ஒரே காரில் அனுப்பலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறார், ஏம்மா பாருங்கள், கார் அடுத்த கார் கிடையாது, நம்ம குழலி கார் தான். என்ன குழலி மாப்பிள்ளை பெரிய காரை வச்சுருக்காரு, அந்த காரில் நீங்கள் 3 தம்பதிகளுமே போகலாம். அதில் 6 பேர் தாராளமாக 6லேருந்து 7 பேர் வரைக்கும் உட்காரலாம். என்ன, நான் கூட குழலி மாப்பிள்ளை காரில் உங்களை ஊட்டியில் விட்டுட்டு ரிட்டன் வரேன். அதே மாதிரி இங்கே கிளம்பையில் ஃபோன் அடிங்க, குழலி மாப்பிள்ளையை கார் கொண்டு வர சொல்லி தான் நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் தங்கச்சி சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. இங்கே ராஜுக்கும் மீனாவுக்கும் பயங்கர சந்தோஷம். மீனா சொல்கிறாங்க, நான் வந்து என் புருஷனை லவ் பண்ணேன், கட்டிக்கிட்டேன், நாங்கள் அன்னியமாக வாழ்கிறோம், நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் ஹனிமூனுக்கு போனாலும் அங்கேயும் சும்மா தானே இருக்க போகிற ராஜி, அங்கேயும் ஏன் சிரிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, நான் வந்து கதிரை லவ் பண்ணி 4 இடம் சுற்றுனதில்லை, ஆனால் ஹனிமூனுக்கு போகிறவங்க எதிரியாவது அந்த நிறைய இடங்களுக்கு போவோம், அங்கே வந்து ஃபோட்டோவாவது ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம்லக்கா, நானும் அவரும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோவே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோவே இல்லையா, தங்கமயிலக்கா கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, அதில் நான் ஒரு பக்கம் பார்த்து இங்கே பார்த்துருப்பேன், அவர் அங்கே பார்த்துருப்பாரு, ஒன்றா சிரிச்சு இது பண்ணது கிடையாது. அந்த கல்யாணத்தோட கூட நாங்கள் சரியாக பேச மாட்டோம், உங்களுக்கு தெரியும், இப்போ தான் நல்லா பேசிக்குவோம், அதனால் வந்து சிரித்து முகமாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம்லக்கா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சரி ரைட்டு, தங்கமயிலை பார்த்தியா தனி கார் வேணுமா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் அது நடக்குமா, நம்ம வீட்டில் ஹனிமூன் அனுப்புதே மிகப்பெரிய விஷயம், அது வரலாறு, இந்த தங்கமயிலக்கா இது எல்லாத்தையும் மாற்ற நினைக்காங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை தங்கமயில் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி கொண்டிக்கிறாங்க. சொல்லுக்கா, ஹனிமூன்லாம் போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், போவே விரும்பலை அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா ஹனிமூன் போகலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. ஏண்டி ஹனிமூன் அவங்க வீட்டிலேருந்து அனுப்புகிறாங்க, ஏன் போக மாட்டேறா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் மட்டும் போகல, எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. ஏண்டி மாமனுக்கும் உங்கள் அத்தைக்கும் கிறுக்கு பிடிச்சிருக்காடி, எல்லாத்தையும் அனுப்புனா காசு என்ன வரும் அப்படிங்கிறாங்க. காசுலாம் இருக்கான், அதே மாதிரி காரில் ஒரே காரில் போகணுமா, ஒரே காரில் போகணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கொல்லி அண்ணி காரில் வந்து எல்லோரும் ஊட்டிக்கு போகணுமா, 3 நாள் அங்கே தங்கி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு 3 நாள் கழிச்சு வரணுமா அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் வேறு இடம் போகிறோன்னு சொல்ல வேண்டியது தானடி அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க, எங்கள் மாமா இது சம்மதிச்ச பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பெரிய அலவசமான குடும்பமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த மீனாவும் ராஜுவும் என்னெல்லாமோ பேசி அத்தைட்ட பேசி மாமாட்ட சம்மதம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா இன்னொரு விஷயமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்னைய கோச்சிங் சென்டர் வான்னு சொல்லி அந்த ராஜுக்குள்ளேயும் எல்லோரும் என்னை பாடாப்படுத்துகிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அது எதுக்குடி அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு அதை படித்ததுக்கு படிக்கணுமா, இந்த ராஜுக்குள்ளே சும்மா இருக்காமல் தினம் கிளாஸ் போகிறாங்கிறா, முன்னாடி வாரம் போயிட்டு இருந்தா என்னையும் கூப்பிடுதாம்மா, எல்லோரும் போயிட்டு வான்னு என்னை பாடாப்படுத்துகிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ஓ, அந்த மீனா வேலை பார்க்குறதுனால எல்லோரும் இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க வைக்காங்கன்னு சொல்லி பேசுகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த மீனா பார்க்குறத பார்வதாம்மா, அவள் கவர்மெண்ட் ஊழியராக இருக்காளாம், அதனால் வந்து எல்லோரும் அதே மாதிரி அரசு ஊழியர் ஆகணுமா, மருமக்கமாக பூரா அரசு ஊழியர் ஆகிட்டேன்னா எனக்கு பெருமைன்னு சொல்லி மாமாவும் சொல்கிறாங்க, எல்லோரும் ஏற்றி விட்றாங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பாக இருக்கா, அப்போ நீ ஏதாவது செய்டி, அந்த மீனாவை வேலைக்கு போடாமல் ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா செய்ய முடியும், அவள் காலையிலே பிறப்பிட்டு வேலைக்கு போயிடுவா அப்படிங்கிறாங்க. ஏண்டி இதாடி ஒரு வேலை, எப்படியும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவா அங்கேருந்து ஏதாவது கொண்டு வர மாட்டாளா, டாக்குமெண்ட் எதுவும் கொண்டு வர மாட்டாளா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு வருவா, அங்கே வேலை பார்க்குற இடத்துலேருந்து வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் இருந்து டாக்குமெண்ட் ஏதாவது எழுதி கொண்டு போவா, ராஜு கூட அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், நான் கூட பார்த்துருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்துருக்கியா, தங்கமாக போச்சுட்டி, அந்த டாக்குமெண்ட் ஏதாவது எடுத்து கிழிச்சு வை, அது இல்லைன்னா அங்கே வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க, இவன் முழிப்பா, ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, வேலையை விட்டே நாளைக்குள்ளே உனக்கு வந்து ஒழுங்காக அந்த கோப்பை வைக்க தெரியல, ஆஃபீஸில் உள்ள ரகசியத்தையும் வெளியே வச்சுட்டேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவளை வேலையை விட்டு பாட்ட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இம்மா இப்படிலாம் செய்வாங்களா அப்படிங்க. 100% செய்வாங்கடி. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 6 வீடு தள்ளி ஒரு ஆள் இருக்கார், அவர் இப்படி தான் ஆஃபீஸில் உள்ள ஃபைலை பூரா கொண்டு வந்து எங்கேயோ வச்சுட்டேன்னு சொல்லி அது சஸ்பெண்ட் ஆகிட்டார். அதை மாதிரி எதையாவது எழுத வைக்கும்போது அவள் கொண்டு தானே பார்த்து வச்சுக்க, அதை நீ தூக்கி எதையாவது மாற்றி வச்சுன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்காக அவள் சஸ்பெண்ட் ஆகிடுவாள். அவள் சஸ்பெண்ட் ஆகிட்டான்னா அந்த பிரச்சனையிலே அவன் நொந்து போயிருப்பாள். அவன் நொந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக ராஜி அவளை சுற்றிட்டு கிடக்கா, அவளும் கனிமன் வரமாட்டான், இவ்வளோ வரமாட்டான். நீனும் மாப்பிளையும் சந்தோஷமாக கனிமன் போயிட்டு வாங்க, உனக்கும் சென்டருக்கு போகணும் வைக்கணும்னு சொல்லி உங்கள் வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க, கருவண்டு வேலைக்கும் போக வேண்டாம், ஒன்றும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, சூப்பர் ஐடியா சொன்னம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ இது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அம்மா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இன்றைக்கி ஏதோ ஃபைல் ஏதோ கொண்டு வந்திருக்கா, ராஜை ஹெல்ப்பு கூப்பிடணுன்னு வர சொல்லியிருக்கா, நான் இன்றைக்கி எப்படியாவது இது பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி பாரு, நான் யாருக்கும் தெரியாமல் பாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரையும் வீட்டு விட்டு எப்படி அனுப்பலாம்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மீனாவை தசை திருப்ப நம்ம என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் போகிறாங்க, ஹாலுக்கு போகிறாங்க. போயிட்டு மீனா, ராஜி, அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இப்போது எங்கள் அம்மா ஃபோன் அடித்தாங்க, இன்றைக்கி வந்து நம்ம ஊர் சிவன் கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து
நல்லதே நடக்குமா, அதுபோக வந்து கணவனுக்கு வந்து நீண்ட ஆயுசு நிற்குமா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்போ வா எல்லோரும் போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த எனக்கு வந்து இன்றைக்கி நாள் சரியில்லை, எனக்கு அந்த 3 நாள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி, அதனால் நான் வர முடியாது, அதனால் நீங்கள் வந்து போயிட்டு வாங்க முன்னேறும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்லிட்டேன், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ராஜி மீனா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னத்த நீங்கள் போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு கால் வலிச்சுமா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரித்த நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சரி சரி அப்போ ஒன்றும் பிளான் ஓகே தான், அத்தை ரூமில் ரெஸ்ட் எடுப்பாங்க, இவங்க 2 பேரும் வெளில போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ராஜி மீனாவும் கோயிலுக்கு போயிடுறாங்க. தங்கமயிலக்கா இப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது, திடீர்னு வந்து சொல்கிறாங்க. சரி நான் 2 பேரும் நல்லா தான் சரி தானக்கா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல உன் கணவன் மேலே உனக்கு பாசம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில் தெரிஞ்சவங்கெல்லாம் பேசிட்டு போகும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. இங்கே வந்து கோமதி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது. தங்கமயில் ரூம் அங்கே இருக்குது, இங்கே மீனா ரூமை திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. தங்கமயில் வந்து மீனா ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே சரி ரைட்டு மீனா ரூமில் எதுவும் எடுக்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் வழக்கமாக மறுபடியும் தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வீட்டுக்கு வராங்க. ஃபைலை தேடி பார்க்குறாங்க, ஆஃபீஸ் ஃபைலை காணல. ரொம்பவே அழுகிறாங்க. அத்தை ரூமில் வச்சு ஃபைலை காணல அப்படிங்கிறேன், என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பூரா தேடி பார்க்குறாங்க. மறுநாள் போய் ஆஃபீஸில் போய் சொல்கிறாங்க, ஃபைல் தொலைஞ்சிருச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைல் வந்து அவங்கள அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சார் நல்லா இருப்பீங்க சார், நான் எப்படியா தேடி எடுக்குன்னு சொல்லி வீடு பூரா தேடி பார்க்குறாங்க, ரூம் பூரா தேடி பார்க்க கிடைக்கல. உடனே என்னம்மா சொல்கிறாங்க ஆஃபீஸில் அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, வேலையை விட்டே தூக்கிடுவோங்கிறாங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இந்த விஷயத்த வந்து பாண்டியன்ட்டு போய் கடையில் சொல்கிறாங்க, ஏங்க ஃபைலை காணலை வீட்டுக்கு போனது, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்புறம் ராஜ் ரூம்லேயும் தேடி பார்க்குறாங்க, அக்கா இங்கேயும் இல்லையாக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கே தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்லையாக்கா ரூமில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. மீனா வந்து அத்தைகிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ சஸ்பெண்ட் தான் பண்ண போகிறோம், வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போதும் சொல்கிறாங்க. இன்னும் ஒன்றுமே செய்ய முடியல, ஆசைப்பட்டா இந்த வேலைக்கு நான் போனேன், எங்கள் அப்பாவுக்கு கௌரவப்படுத்தணும், குடும்பத்துக்கு கௌரவப்படுத்தணும்னு போனேன். நான் வேலை பார்க்கறனால மாமாவும் கௌரவமாக இருந்தாங்க, இப்போ பாருங்கள் எல்லாம் போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என் ரூமுக்கு யார் தான் வருவா, நம்ம ராஜை தவிர, நாங்கள் 2 பேரும் தான் ஏதாவது யூஸ் பண்ணுவோம், வைப்போம், அங்கே தான் வைப்போம், எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு இருக்கும்போது தான் கோமதிக்கு சிந்தனை வருது. நம்ம ரூமில் படுத்து கிடக்கும்போது தங்கமயில் தானே ரூமுக்குள்ளே போனான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தங்கமயில் தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தங்கமயில ஏதாவது திசைதிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா நாளைக்கு உனக்கு அந்த ஃபைல் எப்படியாவது கிடைக்காத முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. எப்படி தான் கிடைக்க போகுது, என் வேலை தான் போக போகுதுன்னு, அவ்வளோதான் நானும் வீட்டில் அவங்க கூட சமைச்சிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. அழாதம்மா அழாத, நாளைக்கு உன் ஃபைல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தேத்திட்டு ரூமுக்கு போகிறாங்க. காலையிலே தங்கமயில் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா நீ பயங்கர சந்தோஷம், நீ சொன்ன மாதிரி ஃபைல் எடுத்து வச்சுட்டேன் சரியா, அந்த ராஜு மீனாவும் அதில் குழம்பிட்டு கிடக்காங்க, 2 பேரும் ஹனிமூன் வர போகிறது கிடையாது, நாளை கழிச்சு நானும் என் மாப்பிள்ளையும் ஊட்டிக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் டீ நாடியை பிடிச்சி முத்துறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வீட்டில் இல்லை, கண்டிப்பாக அவர் ரூமில் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இந்த மீனாவை கூப்பிட்றாங்க. மீனா அங்கே வா அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. வா முதல்ல அப்படின்ட்டு தங்கமயில் ரூமில் தேடுதாங்க. அங்கே ஃபைல் இருக்குது. இதை பார்த்த உடனே மீனாவுக்கு சரியான கடுப்பு, அதை விட கோமதிக்கு சரியான கடுப்பு. அந்த தங்கமயில் வரட்டும், உன் வேலையை கெடுக்கிறதுக்கு அவள் இந்த வேலைலாம் பண்ணி வச்சுருக்காளா, அவளை கோச்சிங் சென்டருக்கு போனால் நீ வேலை பார்க்க போய் தான் வந்து என்னைய வேலைக்கு போன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடுப்பில் தான் நீ சரியா என் மருமகளை வா வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசுகிறாங்க. சொன்ன அத்தை இந்த தங்கமயில் ஏன் இப்படி பண்ணுறாங்க, என் ஃபைலை பூரா எடுத்து கொண்டு இங்கே வச்சுருக்காங்க, என் ஃபைல் எது எடுத்து இவங்க என்னத்தை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லை, நீ வந்து இல்லாத போது கோயிலுக்கு போன கோலத்தில் வந்து அவன் ரூமுக்குள்ளே போனான், அப்போ நான் பார்த்தேன், அதை நான் அந்த நிமிஷத்தில் சொன்னால் நல்லா இருக்கு, அதான் சொல்லலை, அவன் வரட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க ஏன் தான் இப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த துணியெல்லாம் வைக்க போகிறாங்க. அதில் வந்து தங்கமயிலோட சர்டிஃபிகேட் மாட்டுது. சர்டிஃபிகேட்டை பார்க்குறாங்க, அது வந்து 11ஆம் உள்ள மார்க் ஷீட்டு மாதிரி இருக்குது. அப்போ 11ன்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை 11th இல்லை 12th ஃபெயிலெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க. அப்போ இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இவங்க வந்து 12th தான் படிச்சிருக்காங்க, அதனால தான் நாங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போங்கன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, என் வேலையை கெடுத்தால் மட்டும்தான் வந்து தங்கமயில் வந்து இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனசுக்குள்ளே சிந்திக்கிறாங்க. என்ன மீனா சிந்திக்க அப்படிங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே அதுக்குள்ளே கோமதி பயங்கரமாக சிந்திக்காங்க. தங்கமயில் மட்டும் வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இருக்குது, இன்றைக்கி எப்படி நான் கிச்சனில் இருக்கும்போது அத்தை என்னத்தை செய்யணும்னு வருவா, உனக்கு என்னடி செய்யணும்னு சொல்லி பருப்பு மத்தி வச்சு கொழுன்னு வெளுத்தோம்னா அவள் சரி வந்துடுவா, இன்னும் ரூம் பக்கமே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி அவளுக்கு பருப்பு மத்த பூசை இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வேறு வைத்தியம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, இல்லை மீனா,
இன்றைக்கி நான் தான் அவளுக்கு வைத்தியம் பண்ணணும், நான் பண்ணால் தான் மாமியார் பூசை எப்படின்னு அவளுக்கு தெரியும், இன்னும் இந்த வீட்டில் இந்த சில்லறை சேட்டெல்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.